ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன், புரட்டாசி மாதத்துல நாங்க தரிசனம் போகலான் இருக்கோம் திருமலையில. அதற்காக ஆன்லைன்ல நாங்க டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலான்ற ஒரு பிளானிங்ல வந்து இருக்கோம் அப்படின்ற எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க புரட்டாசி மாதத்துல முன்னாடியே பிளான் பண்ணி கூட இப்பவே டிக்கெட்ஸ் புக் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட நீங்க அந்த மாதங்கள்ல ஆஃப்லைன்ல எப்பவுமே எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்றவங்க இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இதுல நமக்கு புரட்டாசி மாசத்துல என்னென்ன டிக்கெட் புக் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. அதே போல புரட்டாசி மாசம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 2 சனிக்கிழமைகள் வந்து செப்டம்பர் மாசத்துல வருது. அதே போல செப்டம்பர் மாசத்துக்குள்ள என்னென்ன ஸ்பெஷலான டேஸ்லாம் திருமலையில இருக்கு. திருமலையில பிரம்மோற்சவம் வந்து செப்டம்பர் மாசத்துல தான் நடக்க போகுது. ஆல்ரெடி நம்ம என்னையிலேருந்து என்னைக்கு வரைக்கும் வந்து பிரம்மோற்சவம் நடக்குது. ஒவ்வொரு நாளும் என்ன வாகன சேவை இருக்கு அப்படின்ற வீடியோ நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அந்த வீடியோட லிங்கை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். தேவைப்படுறவங்க நீங்க டிக்கெட் புக் பண்றதுக்கு முன்னாடி அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இன்னைக்கான டீட்டெயில்ஸை பார்க்கலாம். நம்மளோட சேனல்ல வர்ற வீடியோ நீங்க தரிசனம் போறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. செப்டம்பர் மாசத்தோட புக்கிங் 1 by 1 டிடிடி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எந்தெந்த டேட்ல என்னென்ன புக்கிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ஒரு 4-5 புக்கிங் வந்துருச்சு. அதோட டீட்டெயில்ஸ் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் செப்டம்பர் மாசத்துல இருக்கக்கூடிய முக்கியமான நாட்கள் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்ம வந்து பார்த்துடலாம். இது டிடிடியோட டைரியில இருக்கக்கூடிய செப்டம்பர் மாசத்துக்கான முக்கியமான நாட்கள்ல இருந்து தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். இந்த பிக்சர் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். தேவைப்படக்கூடிய நபர்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. செப்டம்பர் 6ஆம் தேதி கிருத்திக நட்சத்திரம். செப்டம்பர் 7ஆம் தேதி கோகுலாஷ்டமி, அன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரம். செப்டம்பர் 10ஆம் தேதி வந்து புனர்வசு, அதே மாதிரி ஏகாதசி. செப்டம்பர் 11ஆம் தேதி வந்து கார்வெட்டி நகரத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீ வேணுகோபால சுவாமி அங்க கோவில்ல வந்து பவித்ரோற்சவம் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செப்டம்பர் 13ஆம் தேதி மகா சிவராத்திரி, 14ஆம் தேதி அமாவாசை, 17ஆம் தேதி பலராம ஜெயந்தியும் ஸ்ரீ வராக ஜெயந்தியும் வந்து இருக்கு. 18ஆம் தேதி தான் திருமலையோட வருடாந்திர பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சலக்கட்ல பிரம்மோற்சவம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த வருஷம் திருமலையில 2 பிரம்மோற்சவம் வந்து நடக்குது. அது எந்தெந்த டேட்ல நடக்குது அதோட டீட்டெயில் ஃபுல்லா நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா செப்டம்பர் அக்டோபர் 2 மாசத்துல நமக்கு வந்து இந்த 2 பிரம்மோற்சவம் வருது. ஸோ அதுல எந்த பிரம்மோற்சவத்துக்கு நீங்க புரட்டாசியில போறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்துக்கோங்க. ஏன்னா புரட்டாசி 1 வந்து செப்டம்பர் 18ஆம் தேதி தான் புரட்டாசி 1. அன்னைக்கு தான் இந்த பிரம்மோற்சவம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. செப்டம்பர் 19ஆம் தேதி ருஷி பஞ்சமி, 22ஆம் தேதி வந்து திருமலையோட ஸ்ரீவாரி கருட சேவை இருக்கும். இது வந்து நமக்கு பிரம்மோற்சவத்துல வரக்கூடிய கருட சேவையா இருக்கும். 23ஆம் தேதி தங்கத்தேர் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 25ஆம் தேதி ஏகாதசி. திருமலை ஸ்ரீவாரி கோவிலோட ரதோற்சவம் வந்து அன்னைக்கு தான் நடக்குது. 26ஆம் தேதி பிரம்மோற்சவம் வந்து முடியுது. ஓகேங்களா. அதே போல திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோவிலோட பவித்ரோற்சவம் வந்து செப்டம்பர் 26ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு வாமன ஜெயந்தியும் கூட. இதுதான் செப்டம்பர் மாசம் திருமலையிலையும் அதே மாதிரி திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலையும் நடக்கக்கூடிய முக்கியமான ஃபெஸ்டிவல்ஸா இருக்கு. இதுல வந்து நமக்கு புரட்டாசி மாதம் அப்படின்றது செப்டம்பர் 18ஆம் தேதி தான் நமக்கு புரட்டாசி 1. இந்த தடவை நமக்கு புரட்டாசி சனி அப்படின்றது ரொம்பவே விசேஷம். அதுல 2 சனிக்கிழமை வந்து செப்டம்பர் மாசத்துலயும் 2 சனிக்கிழமை நமக்கு அக்டோபர் மாசத்துலயும் வருது. செப்டம்பர்ல வரக்கூடிய முதல் சனிக்கிழமை செப்டம்பர் 23ஆம் தேதியும், 2வது சனிக்கிழமை செப்டம்பர் 30ஆம் தேதியும் வந்து வருது. ஸோ நீங்க வந்து செப்டம்பர்ல வந்து நான் புரட்டாசி முதல் சனிக்கிழமை இல்லைன்னா 2வது சனிக்கிழமையில போறது மாதிரி நீங்க பிளான் பண்ணிருக்கீங்கன்னா முதல் சனிக்கிழமை அப்படின்றது நமக்கு வந்து பிரம்மோற்சவ நாட்களா வந்து இருக்கும். ஏன்னா 18ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 26ஆம் தேதி வரைக்கும் நமக்கு திருமலையில பிரம்மோற்சவம் வந்து நடக்குது. முதல் சனிக்கிழமையில பிரம்மோற்சவமா தான் இருக்கும். 2வது சனிக்கிழமை உங்களுக்கு நார்மலா வந்து இருக்கும். ஏன்னா பிரம்மோற்சவம் வந்து முடிஞ்சிடும். செப்டம்பர் 30ஆம் தேதி நமக்கு 2வது சனிக்கிழமை வந்து வருது. அக்டோபர் மாசத்துலயும் நமக்கு 2 சனிக்கிழமை புரட்டாசி மாதத்துல வருது. முதல் சனிக்கிழமை வந்து 7ஆம் தேதியும் 2வது சனிக்கிழமை வந்து 14ஆம் தேதியும் இருக்கு. அந்த 14ஆம் தேதி மகாலய அமாவாசை வந்து வருது. இப்போதைக்கு நமக்கு செப்டம்பர் மாசத்துக்கான புக்கிங் எல்லாமே இந்த மாசம் வந்து ஓபன் ஆகுது அப்படின்றனால நீங்க புரட்டாசியில போறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா அதுக்கேற்ற மாதிரி டேட்ஸ்ல நீங்க டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். என்னென்ன டிக்கெட் ஆப்ஷன் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு 1 by 1 ஷேர் பண்றேன். இப்ப பிரம்மோற்சவ நாட்கள்ல என்னென்ன தரிசனங்கள்லாம் இருக்கும். 300 ரூபாய் தரிசனம் இருக்குமா, ஆர்ஜித சேவா டிக்கெட் வந்து கொடுப்பாங்களா,
இந்த மாதிரி நிறைய பேத்துக்கு கன்ஃபியூஷன் டவுட்ஸ் வந்து இருக்கும். இது எல்லாமே டிடிடி அபிஷியலா ஏதாவது பிரஸ் அப்டேட் கொடுத்தாங்கன்னா தான் நமக்கு தெரியும். இந்தந்த தரிசனங்கள் இருக்கு, இந்த பிரம்மோற்சவத்துல நாங்க முழுக்க முழுக்க இந்த தரிசனத்துக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி டிடிடி அபிஷியலா அவங்க வந்து டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அஃபிஷியலா அவங்க வந்து ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த ப்ரெஸ் ரிலீஸ்ல தான் நமக்கு வந்து என்னென்ன நாட்கள்ல என்னென்ன தரிசனம் இருக்கும் அப்படின்றது தெரியும். இப்போதைக்கு அவங்க இந்த மாசம் கொடுக்கலனா கூட நமக்கு டிக்கெட் ஓப்பனிங் ஆச்சு அப்படின்னா இந்த பிரம்மோற்சவ நாட்கள்ல பிளாக்ல இருக்குன்னா அன்னைக்கு வந்து அந்த சேவா இல்ல, அந்த தர்ஷன் இல்ல அப்படின்றத நம்ம ஒரு முடிவுக்கு வந்து வர முடியும். ஃபர்ஸ்ட் செப்டம்பர்ல என்னென்ன டிக்கெட் வந்து உங்களுக்கு தர்ஷன் போறதுக்கு இருக்குன்றத நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் நமக்கு 19ஆம் தேதியில இருந்து 21ஆம் தேதி வரைக்கும் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த லக்கி டிப் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். டிக்கெட் கன்ஃபார்மா கிடைக்குமா அப்படின்னா அந்த டிரால வந்து நம்ம செலக்ட் ஆனா மட்டும்தான். அதனால இது வந்து ஒரு ஆப்ஷனா வச்சுக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், செலக்ட் ஆனா நம்ம அந்த நாள்ல சேவா வந்து அட்டன் பண்ற மாதிரி பார்த்துக்கலாம். பட் கன்ஃபார்மா நமக்கு டிக்கெட் கிடைக்கிறது என்னென்ன ஆப்ஷன் அப்படின்னா 300 ரூபா தரிசன டிக்கெட். 300 ரூபா தரிசன டிக்கெட் நமக்கு ஒன்று 24ஆம் தேதி இல்லைன்னா 26ஆம் தேதி வந்து ஓப்பன் ஆகும். 24ஆம் தேதி சனிக்கிழமை வருது. மேபி அவங்க சனிக்கிழமை ஓப்பன் பண்ற மாதிரி இருந்தா 24 வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. இல்ல அப்படின்னா 26 ஞாயிற்றுக்கிழமை எந்த புக்கிங்குமே இருக்காது. அதனால 26 ஸோ 24 இல்லைன்னா 26 காலையில 10 மணிக்கு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். இப்போதைக்கு கன்ஃபார்மா வந்திருக்கக்கூடிய புக்கிங்ல நம்ம ஆர்ஜித சேவா அப்படின்னு சொல்லக்கூடிய சேவா பிளஸ் தர்ஷன் நேரடியா நீங்க திருமலைக்கு போயிட்டு இந்த சேவால பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு மூலவரையும் நம்ம தரிசனம் பண்ணலாம். இது செப்டம்பர் மாசத்துக்கான 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய புக்கிங்ஸ் வந்து நமக்கு வர்ற 22ஆம் தேதி காலையில 10 மணிக்கு வந்து ஓப்பன் ஆகுது. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி மேக்சிமம் நம்ம 2 பேருக்கு புக் பண்ண முடியும். கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கார சேவா. கல்யாணோற்சவம் பொறுத்த வரைக்கும் கப்பிள் டிக்கெட்டா தான் புக் பண்ணணும். ஒரு மேல் ஒரு ஃபீமேல் அப்படிதான் நம்ம புக் பண்ற மாதிரி இருக்கும். அப்பா பொண்ணு அலோவ் பண்ணுவாங்க, பையன் அம்மா அலோவ் பண்ணுவாங்க. அது போல வந்து நமக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லைனா பிஃபோர் மேரேஜ் வந்து எங்கேஜ் ஆனவங்க அப்படின்னாலும் நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிக்கெட். மீதி இருக்க எல்லா டிக்கெட்டுமே ஒவ்வொரு நபர்களுக்கு நம்ம புக் பண்ணிக்கலாம். ஒரு நபருக்கு 500 ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. சுபதம் என்ட்ரி வழியா நம்ம தர்ஷன் பார்க்கலாம். மேக்சிமம் ஒரு மணி நேரத்துல நம்ம சாமி பார்த்துட்டு வந்துடலாம். பிரம்மோற்சவ நாட்கள்ல இதுக்கு வந்து சேவாவுக்கு அலோவ் பண்றாங்களா இல்லையான்றது சேவா ஓபன் பண்ணும்போது தான் நமக்கு வந்து தெரியும். அதுக்கு அடுத்தது நம்ம 300 ரூபாய் தரிசன டிக்கெட் எப்படியோ அதே போலதான் இந்த வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட். இதுல சேவா வந்து நம்ம யூடியூப்லயோ எஸ்விபிசி சேனல்லயோ லைவா வீட்ல இருந்தே பார்த்துக்கலாம். அதற்கு பதிலாக ஒரு நாளைக்கு நம்ம தரிசனம் பார்க்க முடியும். செப்டம்பர் மாசத்துக்கு 22ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு வந்து ஓப்பன் ஆகுது. இதுலயும் கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா இது எல்லாமே இருக்கும். நம்ம எந்த சேவா வேணாலும் புக் பண்ணிக்கலாம். பட் வந்து சேவால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இப்பவே கூட நீங்க இந்த 500 ரூபாய் டிக்கெட் நமக்கு செப்டம்பர்ல கன்ஃபார்மா இந்த டேட்ல எனக்கு டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா சேவா நம்ம புக் பண்ணிக்கலாம். முன்னாடியே தர்ஷன் ஓபன் பண்ணும்போது தர்ஷன் மட்டும் அவைல் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே வந்து 300 ரூபாய் தரிசனத்துக்கு முன்னாடி தான் இந்த 500 ரூபாய் டிக்கெட் வந்து ஓபன் பண்றாங்க. ஸோ அதனால நிறைய பேர் வந்து 300 ரூபாய் டிக்கெட் கிடைக்கலனாலும் 500 ரூபாய் டிக்கெட் புக் பண்றதுல நிறைய சிரமங்கள் வந்து இருக்கு. கன்ஃபார்மா வேணும்னா புக் பண்ணிக்கோங்க. ஒரு லாகின் ஐடியில நம்ம மேக்சிமம் ஒரு 14 பேர் வரைக்கும் கூட பண்ண முடியும். ஒவ்வொரு டைமும் 2 பேருக்கா நம்ம தனித்தனியா பண்ணணும். அந்த மாதிரி பண்ணா மேக்சிமம் நாங்க ஒரு 14 பேர் வரைக்கும் கூட புக் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கோம். ஒர்க் ஆகுது. லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து தான் நம்ம வந்து இது புக் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து இன்னொரு ஆப்ஷன் வந்து செப்டம்பர் மாசத்துக்கான அங்க பிரதர்ஷனம். ஸோ பிரம்மோற்சவ நாட்கள்ல அங்க பிரதர்ஷனம் இருக்குமா இல்லையான்றது புக்கிங் ஓப்பன் ஆனாதான் நமக்கு வந்து தெரியும். இல்ல அதுக்கு முன்னாடி டிடிடி ஏதாவது ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தாங்கன்னா அதுல கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். வெள்ளிக்கிழமைகள்ல உங்களுக்கு அங்க பிரதர்ஷனம் கிடையாது. முழுக்க முழுக்க ஃப்ரீ டிக்கெட் தான். 750 டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. காலையில 10 மணிக்கு 23ஆம் தேதி வந்து ஓபன் பண்றாங்க. இதுவும் உங்களுக்கு செப்டம்பர் மாசம் புரட்டாசியில தரிசனம் போலான்னு சொல்லி பிளான் பண்றவங்களுக்கு ஒரு டிக்கெட் ஆப்ஷனா இருக்கு. இப்போதைக்கு 3 டிக்கெட் நமக்கு கன்ஃபார்மா இருக்கு. அதுல உங்களுக்கு எந்த டிக்கெட் கன்வீனியன்ட்டோ நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். அடுத்து நமக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட், சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான தரிசன டிக்கெட் வந்து அப்டேட் வந்து கொடுப்பாங்க. இது இல்லாம நம்ம விஐபி பிரேக் தர்ஷன் சொல்லக்கூடிய ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்ல டொனேஷன் பண்ணிட்டு அது மூலமா போற தர்ஷன் டிக்கெட்டும் நமக்கு ஓபன் வந்து ஆகும். இது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆகஸ்ட் மாசத்தோட திருப்பதி திருமலையோட ரூம்ஸ் புக்கிங் 27, 28 அந்த மாதிரி டேட்ஸ்ல நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். இது எல்லாமே இன்னைக்கு வந்து எதுவும் அப்டேட் வரும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்களும் புரட்டாசி மாசத்துல போற பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த டேட்ல போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டேட்ல உங்களுக்கு எந்த டிக்கெட் கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை நீங்க வந்து முன்னாடியே வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் புரட்டாசியில போறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க.
ரூ. 300 தர்ஷன் டிக்கெட்ல ரொம்ப காம்படிஷன் இருக்கும். ஸோ டிக்கெட் கவுண்டிங் இன்க்ரீஸ் பண்றாங்களா என்ன அப்படின்றது நமக்கு தெரியல. ஏன்னா இப்போ வந்து சம்மர் சீசன்ல ரொம்பவே ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இன்க்ரீஸ் பண்ணா நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிரம்மோற்சவம் வருது அப்படின்றனால ரெடியூஸ் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றது எல்லாமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த அப்டேட் எப்போ கிடைச்சாலும் நம்ம சேனல்ல உடனே வீடியோவா நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு சேனல் அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுல உங்களுக்கு எந்த டிக்கெட் புக் பண்ணாலும் நம்ம சேனல்ல வீடியோஸ் வந்து இருக்கு. இல்ல எங்களுக்கு வந்து ஒரே வீடியோஸ்ல கூட ஷேர் பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு செப்பரேட்டா ஷேர் பண்றேன். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.